நீங்கள் நினைச்ச இடத்துல இப்போ இங்கே விளக்கேற்றணும்னு இந்து முன்னணி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, நான் வேண்டான்னு சொல்கிறது உரிமை இருக்கா? இல்லை நான் அப்படி சொன்னாக்கா அது ராம ரவிக்குமாரோடைய மனதை பாதிக்குமா? எனக்கு புரியல. அது அந்த இடம் தர்காவுக்கு சொந்தமான இடம். அது நீங்களோ நானோ சொல்கிறதில்ல. அந்த வழக்கு நடைபெற்று அந்த வழக்கினுடைய வரலாறு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நூற்றாண்டாக அந்த வழக்கு நடக்குது. இப்போ அவங்க சொல்லக்கூடிய அந்த இடம் தர்கா வளாகத்தில் இருக்குது. முதல்ல அந்த 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் 1920களில் இந்த வழக்கு முஸ்லீமோட வந்த வழக்கு கிடையாது. இந்த வழக்கினுடைய தோற்றம் என்பது என்ன? அந்த மலை முழுவதும் இந்த கோயிலுக்கு உரியது அப்படின்னு தேவஸ்தானம் சொல்லுது. அன்றைக்கு இருந்த பிரிட்டிஷ் ஆட்சி அதெல்லாம் கிடையாது, கோயில் தான் உனக்கு சொந்தம், மலை அரசுக்கு சொந்தம்னு சொல்லுது. சரியா? கோயிலுக்கு கோர்ட்டுக்கு போகிறாங்க, செஷன்ஸ் நீதிமன்றம் விசாரித்து விட்டு என்ன சொல்லுதுன்னா, இந்த மலை புனிதமானது அப்படின்னு ஒரு கருத்து இவங்களுக்கு இருக்கிறதுனால, கோயில் மட்டுமல்ல மலையே புனிதமானதுன்னு கருதுறதுனால அந்த தேவஸ்தானத்துக்கு மலை சொந்தம். எது போக மலை உச்சியில் இருக்கக்கூடிய தர்கா, நெல்லித்தோப்பு, அப்புறம் அந்த மலை உச்சி, இது அடங்கிய மலை உச்சி பகுதி, இது தர்காவுக்கு சொந்தம். இது அவர் நீதிபதி ராமையர்னு ஒரு பேர், அவர் கொடுத்த தீர்ப்பு. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அதுக்கு அப்பீல் போகுது ஹைகோர்ட்டில். சென்னை உயர்நீதிமன்றம் அப்போ என்ன சொல்லுது அப்படின்னா, 1926 நினைக்கிறேன், என்ன சொல்லுதுன்னாக்கா, அதெல்லாம் கிடையாது, மலை அரசுக்கு சொந்தம், கோயில் வரைக்கும் தான் உனக்கு சொந்தம் அப்படின்னு உயர்நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லுது. தேவஸ்தானம் பிரைவி கவுன்சிலுக்கு போகுது. பிரைவி கவுன்சில்னால் லண்டனில், அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டு. பிரைவி கவுன்சில் கீழமை நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை உறுதி செய்யுது.